அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 355, 356 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் ஒரு தாத்தா நம்ம ஹீரோ நிறுத்திருப்பார் இல்லையா, அவருக்கு நம்ம ஹீரோ எம்பரருடைய பையன் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எதுக்கு நிறுத்துனீங்க அப்படின்னு கேட்டால், நீ அந்த கடல் பகுதிக்கு போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துல ட்ராப் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க, நீ போனால் உன்னை பிடிச்சிருவாங்க, நீ போகாத அப்படிங்கிறாரு. நம்ம பறவை என்ன கேட்குது, நாங்கள் அந்த கடல் பகுதிக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குது. இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு ஃபார்பிடன் ரீஜனில் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த செக்டார் அட்டாக் பண்ணாங்கல்ல, அதை அட்டாக் பண்ணதுக்கு காரணமே இவனை இங்கே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இவனை வர வச்சு இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட உண்மையான பர்பஸே என்னன்னா, இவனை பிடிச்சு இவங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணுமா. ஏன்னா ஆல்ரெடி ரூமர் போய்கிட்டு இருக்குல்ல, அவங்க அப்பா ட்ராப் பண்ணிட்டாங்க, அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பறவை கேட்குது, என்ன அடுத்து என்ன, என்னோட மாஸ்டர் அந்த நெதர் கிளான் ஆன்செஸ்டர் எல்லாரையும் கொண்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே ரூமர் தான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இந்த ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது எல்லா கிளானுடைய ஆன்செஸ்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே இந்த எம்பரர் இப்போ உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதனால் இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கடல் பகுதிக்கு போகாதீங்க அப்படிங்கிறாரு. ஸோ இவன் என்ன கேட்குறான், எப்படியோ ஆன்செஸ்டர்ஸ் என்னை டார்கெட் பண்ணுறாங்க, நான் போனால் என்ன போகலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவர் என்ன சொல்கிறாரு, எப்பா உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், முதல்ல நீ என்னோட கிளானை விசிட் பண்ணு அப்படிங்கிறாரு. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே போகும்போது நம்ம டிராகன் சொல்லுது, இந்த இடத்துல ஒரு எம்பரருடைய ஆரா அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், எம்பரர் ஆராவா, எனக்குமே இது ஒரு ஃபெமிலியர் ஆரா மாதிரி தான் இருக்குது, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அங்கே போன உடனே ஒயின்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்தாலும் என்ன சொல்கிறான், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, உங்கள் லின் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே கடத்திட்டு வந்துட்டாங்க. எங்கேருந்து, அந்த கான்டினென்ட்லேருந்து கடத்தி கொண்டு வந்துட்டாங்களாம். எதுக்குடா அப்படின்னா அவங்கள வச்சு இவனை மிரட்டுறதுக்காக. இவனுக்கு சரியான கோவம், என் ஃபேமிலி மேலே கையை வச்சிட்டானுங்களா, அந்த கடல் பகுதியை இல்லாமல் பண்ணிடுறான் பார் அப்படிங்கிறான். ஆனால் அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேரி எல்லாம் இருக்காங்களாம், என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால், இவங்க கிளானோட ஆன்செஸ்டர் ஒரு காலத்தில் எம்பரர் லெவலில் இருந்தாராமா. இப்போது இவங்ககிட்ட கேயாஸ் தண்டர் டிராகன் இருக்குல்ல, ஒழுங்காக அந்த ஒரு டிராகனை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடு, என்னோட ஆன்செஸ்டர் மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு போயிடுவார், நான் அந்த ஒரு இடத்த மொத்தமாக அழிச்சிடுறேன் அப்படிங்கிறாப்புல. ஸோ இந்த ஒரு மனுஷன் நம்ம ஹீரோ இங்கே கூட்டு வந்ததுக்கு காரணம் இதான் போல். நம்ம பறவை சொல்லுது, மாஸ்டர் அவன் தப்பான இன்டென்ஷனோட நம்மளை கூட்டு வந்திருக்கான் மாஸ்டர் அப்படிங்குது. ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, உன்னால் தனியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அந்த ஒரு மனுஷங்கிட்ட எம்பரர் லெவல் ஆர்டிஃபேக்ட் இருக்காமா. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணெல்லாம் கொஞ்சம் பயந்து போகிறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வெறும் எம்பரர் லெவல் ஆர்டிஃபேக்டை வச்சு என்னை டிஃபீட் பண்ணிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். அந்த ஆளுமே என்ன சொல்கிறான், நீ சொல்கிறது கரெக்டு தான், நார்மலாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நீ குடிச்சல ஒரு டீ, அது உன்னை தூக்கத்துக்கு கொண்டு போயிடும் பாரு, நீ கனவு உலகத்தில் இருக்க போகிற அப்படிங்கிறான். நம்ம பறவையா, அடா பாவி, குடிச்ச டீலியாடா விஷத்தை வைப்ப அப்படிங்குது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நம்ம ஹீரோ அதை குடிக்கவே இல்லை, அந்த பொண்ணுமே அதை குடிக்கவே இல்லை. நம்ம பறவை என்ன சொல்லுது, டேய் உன் பிளானெல்லாம் என் மாஸ்டர் எப்பயோ பார்த்துட்டாரா, எங்களையே ட்ராப் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படிங்குது. இப்படியே பேசிக்கிட்டு சார் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டார். ஏன்னா சார் அதை குடிச்சிட்டார்ல, அவர் அப்படியே கனவு உலகத்திலே மிதந்துட்டு இருக்காப்புல. இந்த கிழமை என்ன கேட்குது, ட்ராப்புன்னு தெரிஞ்சோ நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், உன்னை பார்த்து எனக்கு என்னடா பயம் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆப்பனண்ட்டுமே ஒரு பேர்ட் ஸ்பிரிட்டை வச்சு அட்டாக் பண்ணுறான். திடீர்னு பார்த்தா அந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு க்ளோன் பாடியை ஃபார்ம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தால ஒரு பாடி, அந்த க்ளோன் பாடி வெளியில் வருதுங்க. இதுவுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நம்ம பறவை என்ன தெரியுமா பண்ணுது, ஒரு ஃபர்னஸ் அப்படிங்கிறத வச்சு இந்த ஒரு க்ளோனை அடிச்சிருமா. அது வேற குடிபோதையில் பேசுகிற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபர்னஸ் கேட்குது, பேசாமல் இந்த பறவையை நம்ம மெல்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஆள் பார்க்குறான் அந்த கிழமை, ஓ நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா, பார்க்குறேன்டா நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிராகன்ஸ் அப்படிங்கிறத வர வைக்கிறாங்க. ஒவ்வொரு டிராகனுமே இந்த க்ளோனுக்கு ஈக்குவலாக இருக்குது ஸ்ட்ரென்த்தில். ஸோ அதெல்லாமே அட்டாக் பண்ண இந்த ஒரு க்ளோன் பாடியால் ஒன்றுமே பண்ண முடியல, ஈஸியாகவே பிடிச்சிடறான். இந்த சிச்சுவேஷனில் கூட நம்ம பறவை என்ன பண்ணுது, அந்த ஒரு க்ளோன் பாடி கிட்ட போயிட்டு கண்டமேனிக்கு பேசி பலார்னு அற விட்டுருமா. லின்ஃபங் என்ன பண்ணுறான், டிராகன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அது தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி நான் தான் ஆக்ஷன் எடுக்கணும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இவனும் நம்ம பிரின்சஸும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு டிராகனை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துல நிறைய டிராகன் ஸ்கேல்ஸ் எல்லாம் வருதா. நம்ம டிராகன் உடனே பார்த்துட்டு, அடடா டிராகன் ஸ்கேல்ஸா, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் சார் வெளியில் அதெல்லாம் முழுங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கிழவன் பார்க்குறான், கேயாஸ் தண்டர் டிராகன் வந்துட்டியா நீ, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண நம்ம டிராகன் கத்துது, டே லின்ஃபங் ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்குது. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இல்லை. நம்ம டிராகன் அங்கேருந்து ஓடுறத பார்த்துட்டு நம்ம பறவை, டே கிளட்டு பயல எங்கடா ஓடி போகிற, தைரியம் இருந்தால் சண்டை போடுறா அப்படின்னு கத்துது.
நம்ம டிராகனை ஒரு பறவை துரத்திக்கிட்டு போகுதுல்ல, அதை பார்த்த உடனே சாருக்கு வேற பறவை மாதிரி தெரியுது. சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் மூடு வந்து, எங்கே போகிற நீ, இங்கேயே இரு, நான் யார் தெரியுமா, நான் வந்து தேர்ட் பிரின்ஸு, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுது. இதெல்லாம் பத்தாததுக்கு இந்த ஒரு பறவையை அவர் காப்பாத்துறாராமா. யாரை அட்டாக் பண்ணதுன்னே தெரியல. நம்ம டிராகன் ஸ்ட்ரெயிட்டா லின்ஃபங் கிட்ட போயிட்டு, அந்த பறவைக்கு என்னாச்சு, மண்டை கிட்ட குழம்பி போச்சா, ஏதோ ஒரு பறவையை துரத்திட்டு போகுது, கண்டமேனிக்கு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்க, அது விடுற மாதிரி தெரியல, நம்ம ஷாவுத்தியன் அந்த பறவை விடாம தோத்திக்கிட்டு போகுது. நம்ம ஷாவுத்தியன் பண்ற அலுப்புரை பார்த்து அந்த ஆப்பனன்ட் பறவைக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. விட்டுருந்தா ஒரு வழி பண்ணிருக்கோம் போல. இப்போ இந்த கிழவன் என்ன சொல்றான், ஓ உங்க அப்பா உனக்கு எம்பரர் லெவல் வெப்பன்லாம் கொடுத்துட்டு போயிருக்கானா, கரெக்டாக தான் பிளான் பண்ணி வச்சிருக்கான், ஆனாலும் உன்னை விடமாட்டேன்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், எதுக்காக என்ன இங்கே கூப்பிட்டு வந்த, உன்னுடைய சொந்த காரணத்துக்காக கூப்பிட்டு வந்தியா, இல்லை உனக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். அந்த ஆள் என்ன சொல்கிறானா, தம்பி நீ வந்து ஒரு இம்மார்ட்டல் ஹர்ப் மாதிரி, உன்னை தின்னணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதனால் மற்றவங்களாம் வரணுன்ற அவசியம் கிடையாது, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவனோட ஆன்சஸ்டரை எழுப்பலாம் அப்படின்னு பார்க்குறான். ஸோ எழுப்பி இவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஆளை ரிவைவ் பண்ண போகிறானாமா. நம்ம டிராகனா அவனை தடுத்து நிறுத்து அப்படிங்கிற மாதிரி கத்துது. சரின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த கிழவன் என்ன சொல்கிறான், தம்பி நீ ரொம்ப லேட்டு, என்னோட ஆன்சஸ்டர் சீக்கிரம் ஏஞ்சி பாரு அப்படிங்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய ஆரா இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கு. நம்ம டிராகனே அரண்டு போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த ஆன்சஸ்டரும் பார்த்தீங்கன்னா கண் மூச்சிட்டாங்க. இப்போ தான் அந்த க்ளோன் பாடி சொல்லுது, நீங்கள் வந்து தப்பிச்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த ஒரு கிழவனுமே பார்த்தீங்கன்னா தன்னோட பிளட் லைன் அப்படிங்கிறத இவங்க ஒரு ஹாலில் இருக்காங்கல்ல, அந்த ஹாலோட ஒன்றா மர்ச் பண்ணிட்டாப்புல. இது கிட்டத்தட்ட ஒரு பிரிசன் மாதிரி. ஸோ இந்த ஒரு இடமே சீல் ஆயிடுச்சு, இவங்களால தப்பிச்சு போக முடியாது. தப்பிச்சு போக முடியல அப்படிங்கிறது ஒன்று, இந்த ஆள் இந்த இடத்துல கொல்ல கூட முடியல. இதில் இன்னொரு விஷயம், அந்த ஒரு ஆன்சஸ்டர் இருக்கான் பாருங்க, அவனை இங்கே யாரும் அடைச்செல்லாம் வைக்கல, அவன் தன்னைத்தானே சீல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கான். அதாவது சார் வந்து ஈவல் எனர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ தன்னைத்தானே சீல் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்காப்புல. அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.